இப்போது கூட எனக்கு தெரிந்து சாத்தனூர் அணையினுடைய பொறுப்பாக இருக்கின்ற ஒரு அவர் அதான் திறந்து விட்டுக்கலாம் இருங்கப்பா அப்படின்னு சொல்லி அலட்சியம் காட்டினுடைய விளைவு தான் அதிக அளவில் சாத்தனூர் டேம் நிரம்பி அப்புறம் அணைக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுவிடும் என்கிற நள்ளிரவில் அறிவிப்பு கொடுத்துட்டு தான் திறந்தாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நமக்கு வானிலை சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க 17-18 கடுமையான மழை இருக்கும் அப்படின்னு. அப்போ இந்த 4 நாட்களுக்கு முன்பாக ஒரு கிராமங்கள் பாதிக்கப்படுது, நகராட்சி பேரூராட்சி எல்லாம் அந்தந்த. அப்போ இப்போ கிராமம் இருக்குன்னு வச்சுங்க, நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கிராமத்துக்கான அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மாவட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் கலெக்டர்ஸ், அப்போ கலெக்டர்ஸ் அங்கே இருக்கிற அந்த கிராமம் உள்ளடங்கிய வட்டாட்சியார், அந்த கிராமத்துக்கு உள்ளடக்கிய பிடிஓ என்று சொல்லக்கூடிய பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இதர அதிகாரிகள் இருப்பாங்க. அவர்கள் தான் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கு ஊராட்சிக்கு என்று தனி பிடிஓஸ் இருப்பாங்க, ஓவர்சீஸு, இன்ஜினியர்ஸு, நிறைய அலுவல் பெருமக்கள் இருப்பாங்க. அதேமாதிரி வருவாய்த்துறையில் அந்த கிராமத்துக்கென்று ஒரு நிர்வாக அலுவலர் இருப்பார், அவருக்கென்று உதவியாளர்கள் இருப்பாங்க. அந்த வட்டத்துக்கென்று ஒரு வருவாய் ஆய்வாளர் இருப்பார், அப்புறம் அந்த வட்டத்துக்கென்று டிப்டி தாசில்தார்கள் இருப்பாங்க, இதர பல்வேறு துறை அதிகாரிகள் இருப்பாங்க. இவர்கள்லாம் சொல்லி ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராம பஞ்சாயத்தினுடைய பஞ்சாயத்து தலைவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட துணைத் தலைவர், அந்த பஞ்சாயத்துக்கான ஒரு வார்டு நம்பர்ஸ் சொல்லக்கூடிய குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவர்கள் எல்லாரையும் ஒரு ஜாயின் பண்ணி ஒரு குழுக்கள், வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கி இப்போ இருக்கிற நவீன உலகத்தில் எல்லாரும் ஒரு இணைப்பின் கீழ் கொண்டு வந்து இந்த மாதிரி இந்த கிராமம், இப்போ உதாரணத்தினுடைய பகண்ட பஞ்சாயத்து இருக்குது, அந்த பகண்ட பஞ்சாயத்தில் நான் சொல்கிற இந்த வரையறுக்குள் வரக்கூடிய அதிகாரிகளை கொண்டு அந்த மக்களை முன்கூட்டி 4 நாட்கள் முன்பாக மழை பெஞ்சால் வெள்ளம் வரும், ஆற்றிலேருந்து தண்ணி ஊருக்குள்ளே அணைகளை உடச்சி வர வாய்ப்பு இருக்குது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது, முதல்ல மக்களை காப்பாற்றும், உயிர்களை காப்பாற்றும், கால்நடையை காப்பாற்றும். அப்போ அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பாதுகாப்பான உயரமான கட்டடங்கள் இருக்கிறதா, சமுதாய கூடங்கள் இருக்கிறதா, மேடான பகுதிகளில் பள்ளிகள் இருக்கிறதா, கல்லூரிகள் இருக்கிறதா, இல்லை அரசனுடைய புயல் பாதுகாப்பு இல்லங்கள் இருக்கிறதா, அங்கே நான் சொன்ன இத்தனை துறையினுடைய அதிகாரிகள் அவர்களை பத்திரமாக பாதுகாத்து கொண்டு போய் அங்கே வைக்கணும்.